2025 +2 பொதுத் தேர்வுகளுக்கு எப்படி சிறப்பாக தயாராகலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்ட இந்த தமிழ் இணையதளத்தில் மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி சிறப்பான மதிப்பெண்கள் பெற வாழ்த்துகள். வணக்கம். இனிது இனிது தேர்வு இனிது உங்களை வரவேற்கிறோம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் செகண்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஈஸியான பகுதின்னு என்ன இருக்குது ஒரு பாடத்தில், அப்புறம் முக்கியமான கேள்விகள் என்ன இருக்குது, இரண்டையும் பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பிள்ளைய மட்டும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு இதில் எந்த பாடம் எந்த பகுதி எனக்கு ஈஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, சில பேர் எப்படி சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. நம்ம மீண்டும் சொல்வது யார் அப்படின்னா, தேர்ச்சி பெறுவதே கடினம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான். என்றைக்கு மிக குறைவாக இருந்தாலும் அவர்களே நம்ம கவனித்து தான் ஆகணும் இல்லையா. இப்போ அவங்க கேட்குறாங்க, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அப்படி எதுவுமே இல்லையே, இந்த பாடத்தில் எனக்கு ஈஸின்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க சொல்கிறத அந்த வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, தன் கூட படிக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, தன்னோட கிளாஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, இல்லை தனக்கு அண்ணா அக்கா யாராக இருந்தாங்கன்னா, இல்லைன்னா அம்மாக்கிட்டேயோ அப்போட்டே கேட்டால் அந்த பாடத்தை பார்த்த உடனே அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்பா, இதை படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தெரியும், எல்லார் வீட்லேயுமே பெற்றோர்லாம் குறைந்தபட்சம் SSLC பாஸ் பண்ணியிருக்காங்க, 10ஆம் வகுப்பு மேலே தான் படிச்சிருக்காங்க எல்லாருமே. அவங்கள கேட்ட உடனே சொல்லுவாங்க. இன்னும் பக்கத்து வீட்டிலே எழுத்து வீட்டிலே யாராவது கேட்டால் இந்த பாடத்தை பார்த்த உடனே இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்பா, இதெல்லாம் படிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சொல்லிடுவாங்க, இதெல்லாம் படிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதை நம்ம படித்தாலே போதும். சரிங்களா. நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், எல்லா பாடத்துலையுமே அது எந்த பாடமாக இருந்தாலுமே எளிமையான பகுதிகள்னு சிலது இருக்கும். அது யாரும் சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை, சும்மா நம்ம படித்தாலே நமக்கே புரிஞ்சிடும். அவங்க பார்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த வயதில் 15 வயதில் 16 வயதில் 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு இதை தானாகவே படித்து புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரியான சில பகுதிகள் எல்லா பாடத்துலேயும் இருக்கும். அதை மட்டும் படித்தோம் வச்சுங்களேன், 1 மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம். ஆனால் என்ன அப்படின்னா, நான் 1 மணி நேரம் படிக்க சொல்லலை, 2 மணி நேரம் படிக்க சொன்னேன். ஏன்னா போன முறை என்ன சொன்னோம், 4 மணி நேரத்தில் 40 மதிப்பெண்கள் வேணும். அப்போ ஏன் 2 மணி நேரம் சொல்கிறேன்னா, குறைந்தது 2 முறை படியுங்கள், அவ்வளோதான். முதல் முறை படிக்கும்போது எளிமையான பகுதியில் படிக்கிற போது ஏதோ புரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. முதல் முறை படிக்கும்போது அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு ஏதேனும் நொறுக்கு தீனி சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அது, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிட்டு ஏதேனும் பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிஷம் அப்படி நடந்து போயிட்டு வந்து திரும்ப அதே பகுதி 2வது முறை உடனடியாக அப்போவே படித்தோம் வச்சுக்கலாம். அப்போது முன்ன புரிகிற மாதிரி இருக்க சொன்னோம் இல்லையா, இப்போ புரிஞ்சிடும். 2ஆம் முறை படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும், என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிடும். 2 மணி நேரம் இதற்காக நம்ம செலவழித்தோம் வச்சுங்களேன், இந்த எளிமையான பகுதியிலிருந்து நம்மால் 15 முதல் 20 மதிப்பெண்களை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிஜம். சரிங்களா. இது ஒன்றும் கற்பனையாலாம் சொல்லலை, இதுதான் நிஜம். எப்போவுமே அப்படி தான் இருக்கும். 15லேருந்து 20% மதிப்பெண்களுக்கான அந்த பகுதிங்கிறது எல்லாருக்குமே எளிமையானதாக இருக்கும். ஒன்றே நம்ம அதில் முயற்சி பண்ணி பார்க்கல, அதில் 2 மணி நேரம் படித்தா போதும், 20 மதிப்பெண்கள் வரை அதில் வந்துடும். அடுத்தது இன்னும் 20 மதிப்பெண்கள் வேணும், அதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மணி நேரம் தான் நான் கேட்டதே. சரிங்களா. மீதி 2 மணி நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கிய கேள்விகள் இருக்குல்ல, இந்த முக்கிய கேள்விகளுக்கான பதிலை படிச்சுட்டே வருங்க. சரிங்களா. முழுசாக புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா தேர்வு அடுத்த நாளோ அல்லது 2 நாட்கள்லையோ இருக்க வச்சுங்களேன், முழுசாக படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் நமக்கு நேரம் இல்லை வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, முக்கியமான கேள்விகள் இருக்கக்கூடிய முக்கியமான சொற்கள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு விடை இருக்கும் வச்சுங்களேன், ஒரு பக்க விடையில் ஒரு 5-6 இடங்கள் தான் நமக்கு முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். சரிங்களா. அந்த முக்கியமான சொற்கள், முக்கியமான வார்த்தைங்க இது இருந்தால் தான் அதுக்கு மார்க்கே போடுவாங்க. மார்க்கு போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே படிச்சுட்டே வருவாங்க. ஓகே 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 முக்கியமான ஒரு 5-6 கீவேர்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த வார்த்தைங்களாம் இருந்ததுன்னா மார்க் போட்டுடலாம், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் அந்த வாக்கியமாக அமைக்கிறது கொடுக்கறது அதெல்லாம் வேறு, அது 100க்கு 100 வாங்குறவங்களுக்காக அது அடுத்தது வரலாம். இப்போ அந்த முக்கியமான வார்த்தைகள் இருக்குல்ல, ஒரு முக்கியமான கேள்வி, அதற்கான பதில் பார்க்குறோம். அந்த பதிலில் என்ன வார்த்தைகள் மட்டுமே, ஒரு கேள்விக்கான பதிலில் அநேகமாக 5லேருந்து 6 வரைக்கும் இருக்கும். ரொம்ப பெரிய பதிலாக இருந்தால் ஒரு 10 வார்த்தைகள் வரைக்கும் முக்கியமான வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம், வேறு ஒன்றுமே தேவையில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நான் 40 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த முக்கியமான கேள்விகளுக்கு இருக்கக்கூடிய பதிலில் முக்கியமான வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். சரிங்களா. ஒருவேளை புரியல இது என்ன அப்படின்னு இறக்கி விட்டுப்போம், முடிஞ்சு போச்சுங்களா. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் ஆகும்.
படிச்சுட்டே வரோம். இதுதான் முக்கியமான வார்த்தைகள். அப்படி ஒருவேளை நமக்கு தெரியாமல் போகலாம் இல்லையா, எது முக்கியமோ தெரியல அப்படின்னா பல சமயங்களில் அது நல்லாவே கொடுத்துருப்பாங்க, போல்டு லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா அடிக்கோடு இட்டிருப்பாங்க. இன்னும் யாராவது பையன்கிட்ட கேட்டால் சொல்லிவிடுவோம், அப்போ அந்த பதில் இதுக்கு என்னப்பா பதில் அப்படின்னா டப்பு டப்பு டப்புன்னு முக்கியமான வார்த்தைகள் மட்டும் சொல்லுவோம். அந்த முக்கியமான வார்த்தைகள் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கேள்வியில் இந்த பதில் இருக்கும், இது இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ குருட்டாம்போக்கில் படிக்கிறவங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க தயவு செஞ்சு, அப்படிலாம் இல்லை. ஏன்னா இப்போ நமக்கு இலக்கு என்ன அப்படின்னா, ஒரு தேர்வு இருக்குது, கேள்வி கேட்குறாங்க, பதில் எழுதுகிறோம், குறைந்த 40 மதிப்பெண்கள் பெற்றால் தான் தேர்ச்சி பெற முடியும். அப்படிங்கிற போது அதற்கான வழிமுறை தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் சரியான வழிமுறையான இல்லை. நம்ம கேட்டால் ஒரு புத்தகத்தை எடுத்து ஆரம்பத்துலேருந்து முன்னட்டையிலேருந்து பின்னட்டை வரைக்கும் எல்லாவற்றையும் முழுமையாக படிக்க வேண்டும். அது தொடர்பான பிற செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கேள்வி பதில் கேட்டுக்கோங்க, ஆசைகளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்னும் அதிக விளக்கம் பெறுங்கள், இன்னும் அறிவு பெறுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, இப்போ எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தேர்வில் 35 மேலே 40 மதிப்பெண்களுக்கு மேலே நான் தேர்ச்சி பெற வேண்டும். அதுக்கு என்ன வழிமுறை மட்டும்தான் சொல்கிறோம். இதுதான் சரியான வழிமுறையானா இல்லை, ஆனால் தேர்ச்சி பெறுவதற்கான மிக சரியான வழிமுறை இதுதான். புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இப்போது 40 மதிப்பெண்களில் இப்போ மீண்டும் ஒரு முறை பார்த்துப்போம். எளிமையான பகுதிகள். சரிங்களா? ஒன்று எனக்கே ஏற்கனவே தெரிந்திருக்கு, இல்லை யார்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்ப்பா, இந்த பாடத்தில் இந்த இடமெல்லாம் ஈஸியாக இருக்கும், அதை முதல்ல படிக்கிறேன். அதுக்கு 1 மணி நேரம், கொஞ்சம் நேரம் கேப் விடுறேன், திரும்ப 1 மணி நேரம் அதே திரும்பவும் படிக்கிறேன். சரிங்களா? எளிமையான பகுதிகள் அது முடிச்சுட்டேன். அப்புறம் முக்கியமான கேள்விக்கு நான் பதிலை ஒரு முறை நான் படிக்கிறேன், ஃபுல்லாக படிக்கிறேன். சரிங்களா? படிச்சுட்டே வரேன், புரியுதோ படிச்சுட்டே வரேன். ஒரு மணி நேரம் படிக்கிறேன் நான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்குறேன், இதில் எது முக்கியமான சொற்கள் இருக்கோ அது மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். பதில் மொத்தமாக நான் மனப்பாடம் பண்ணலை, பதில் ஃபுல்லாக எனக்கு புரியணுங்கிறதுலாம் இல்லை. ஆனால் இந்த கேள்வி வருகிற போது இந்த சொற்கள் அதில் இருக்கணும். சரிங்களா? அப்புறம் வாக்கியம் எப்படி வேணால் எழுதிக்கலாம், நான் பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும், இதெல்லாம் இருந்தால் எனக்கு அந்த கேள்விக்கான பதில் முக்கியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சொற்களை மட்டும் நான் பார்க்குறேன், படிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு வேறு எதுவுமே இல்லை. முதல்ல 1 மணி நேரம் படிக்கிறேன், ஃபுல்லாக படிக்கிறேன். 2வது முறை அந்த முக்கியமான சொற்களை மட்டும் படித்து ஞாபகம் வச்சுக்கிறேன். முடிஞ்சு போச்சுங்களா? 2 மணி நேரம் எளிமையான பகுதிகள், 2 மணி நேரம் முக்கிய கேள்விக்கான பதில்களில் இருக்கக்கூடிய முக்கிய சொற்கள். முழு விடையும் நான் கேட்கவே இல்லை, முக்கியமான சொற்கள் போதும். இப்போ நீங்கள் நேராக அங்கே வாங்க, தேர்வில் உட்காருங்க. முதல்ல என்ன எழுதுகிறோம் அப்படின்னா, முக்கியமான கேள்விகள், நமக்கு தெரிஞ்ச முக்கியமான சொற்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை முதல்ல எழுதிடுவோம். ஏன்னா சொற்கள் மறந்து போயிடக்கூடாது. சரிங்களா? முதல்ல அப்படியே டப்பு முதல்ல எழுதிட்டு வந்துடும். அப்புறம் எளிமையான கேள்விகளுக்கு வருகிறோம். சரியா? இப்போது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு 40 மதிப்பெண்களுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், சர்வ சத்தியமாக கிடைச்சிடும் 40 மதிப்பெண்கள். இது கூடுதலாக ஒரு 10 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக பதில் கொடுக்குறதுங்கிற வேறு, பதில் கொடுக்குற முறை ஒன்று இருக்குது, அந்த மெத்தட் ஆஃப் ஆன்சரிங் இருக்குது இல்லையா, அது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, பல பேர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அது எந்த பாகத்தில் இருந்து பார்ட் ஏல வருதா, பார்ட் பியில் வருதா, பார்ட் சியில் வருதா மேலே எழுதிடுவாங்க. பார்ட் சி பாகம் 3, அப்புறம் கேள்வி எண் 7. அது என்ன கேள்வி கொடுத்துருக்கோ அந்த கேள்வியை முழுசாக எழுதலாம். ஒருவேளை பெருசாக இருந்த கேள்வின்னா முக்கியமானது மட்டும் எழுதலாம். இப்போ பாருங்களேன், 2ஆம் பானிபட்டு போர் யார் யாருக்கு இடையே நடந்தது, அதனுடைய முடிவு என்ன, விளைவு என்ன அப்படின்னு கேட்குறான்னு வச்சுங்களேன். மேலே எழுதும்போது 2ஆம் பானிபட்டு யுத்தம் அது மட்டும் போட்டால், தலைப்பு போட்டால் போதும். இதை பற்றிய கேள்வி அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அப்போ என்ன பாகம், என்ன கேள்வி என்ன, அந்த கேள்வி என்ன அப்படின்னு போட்டு கீழே பதில் அப்படின்னு தொடங்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு 3 வரி 4 வரி எழுதி ஒரு பேராவாக விட்டு எழுதுனா வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்கள்ல, நம்ம எப்படி அதை கொடுக்குறோம், பதிலை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அது ரொம்ப முக்கியம். அதற்கு மிக நிச்சயமாக ஒவ்வொரு கேள்வி பதிலுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 மார்க்கோ 1 மார்க்கோ அதுலேருந்து நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அப்படி கிடைக்கிற போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பதிலில் இந்த இடம் முக்கியமானதுன்னு தோணுச்சுன்னா அது மட்டும் அடிக்கோடிடுவோம், அண்டர்லைன் பண்ணுவோம். சரியா? அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு முடிச்சுடுவோம். அடுத்த ஒரு கோடு போட்டு அடுத்த பதில் போகும். இந்த மாதிரி போகும்போது ப்ரெசன்டேஷனில் நமக்கு 2லேருந்து 3 மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கலாம். ஒருவேளை 5-10 மதிப்பெண்கள் கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு வேண்டிய அந்த 40 மதிப்பெண்கிற அந்த தடையை நாம் தாண்டி விடுவோம். சரியா? அதுதான் பிக்கஸ்ட் ஹர்டில், அதுதானே நம்ம பாஸ் பண்ணணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். அப்படி இருக்கிறவங்களுக்காக சொன்னது தான் இது. மீண்டும் சொல்கிறோம், 2 விஷயங்கள் தான். ஒன்று எளிய பகுதிகள், அதை நான் ஃபுல்லாக படிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். இல்லை யாராவது கேட்டு எளிய பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டு 1 முறை படிக்கிறேன், 2 முறை படிக்கிறேன், முடிஞ்சிடும். எளிய பகுதிகளை 2 முறை படித்தா மிக நிச்சயமாக புரிஞ்சிடும். அது ஒன்று. 2வது, சற்றே கடினமான பகுதியாக இருக்கிற போது முக்கியமான கேள்விகள் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த முக்கிய கேள்விகளுக்கான பதிலை மட்டும் நான் படிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பதில் இருக்கிற முக்கியமான சொற்கள், ஒவ்வொரு கேள்வி பதிலும் கூட முக்கியமான சொற்களை அடிக்கோடிட்டு வச்சுக்கிறேன். அதை மட்டும் அங்கே போய் நான் எழுதுகிறேன். முடிஞ்சு போச்சுங்களா? தேர்வு எழுது, கொஸ்டின் பேப்பர் பார்க்குறேன்,
முக்கியமான கேள்விகளை முதல்ல எடுக்கிறேன், கடினமான கேள்விகளை முதல்ல எடுக்கிறேன். அதில் முக்கியமான சொற்கள் என்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கோ அந்த கேள்வி எழுதுகிறேன், முக்கியமான சொற்கள் எழுதுகிறேன், அப்புறம் கீழே பதில் எழுதுகிறேன் நான். சரியா? இப்போ முடிஞ்சு போச்சு. அப்புறம் எளிமையான கேள்விகள் எழுத போகிறேன். மொத்தத்துக்கு நம்ம பார்த்தோம்னா 40லிருந்து 50 மதிப்பெண்கள் பெறுவதற்கு நமக்கு மிக அதிகமாக தேவைப்படுவது வெறும் 4 மணி நேரம் தான். இதை மட்டும் நம்மால் முழுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்பட முடியும் என்று சொன்னால், இதற்காக செலவிட முடியும், இதை நாம் படிக்க முடியும்னு சொன்னால் சர்வ நிச்சயமாக அத்தனை பேரும் தேர்ச்சி பெறலாம், தேர்ச்சி பெறுவீர்கள் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.